வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் கிங்ஸ் தோற்ற காரணம் என்ன அகைன்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் இன் மேட்ச் 66 அட் ஜெய்ப்பூர். முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைச்சது. ஆனா மிடில் நெஹல் வதேராவும் சரி, சஷாக்கும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பவுண்டரிஸ் அடிக்க. ஒரு ரன் பால் கேம் விளையாடினாங்க. சோ கண்டிப்பா அவங்க இதுல யாராவது ஒரு பிளேயர் வந்து உண்மையே கொஞ்சம் நல்லா விளையாடி இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 20-25 ரன்ஸ் வந்திருக்கும். என்னதான் ஸ்டோனிஸ் கிளைமேக்ஸ்ல செம்மையா விளையாடினாலுமே இவங்க ரெண்டு பேரும் இன்னுமே கொஞ்சம் ஃபர்தரா நல்லா விளையாடினாங்கன்னா கண்டிப்பா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ரன்ஸ் கிடைச்சிருக்கும். ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. இந்த ரெண்டு பேரும் இவ்வளவு மேட்சஸ் அடிச்சு நொறுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மேட்ச்ல தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், சஷாங்க் சிங் அந்த டீப்ல கருண் நாயர் வந்து பாத்தீங்கன்னா பாலை பிடிச்சி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைன்ல தொற்றுவாரு. சோ ஆப்வியஸ்லி அது வந்து 6 கொடுத்துருக்கணும். ஆனா ஒரு ரன் தான் கொடுத்துருப்பாங்க. சோ தேர்ட் அம்பையர் அங்க ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டும் இப்படி ஒரு கிளியர் டிசிஷனை தப்பா கொடுக்குறாங்கன்னா இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்லைங்க. அப்புறம் போலிங்ல ஓமர் சாய் ஹேட் அ வெரி பேட் டே. ஓமர் சாய்க்கு பதில் அவங்க பேர்லெட்டே விளையாடலாங்க. எதுக்குங்க அவ்வளவு பேட்டிங்? இது ஏற்கனவே நம்ம வீடியோல சொல்லியிருப்போம். அதே மாதிரி மார்க்கோ யான்சனும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போடல. சோ க்ரூஷியல் ஓவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்ஸை வாரி கொடுத்துட்டாங்க. கண்டிப்பா கொஞ்சம் பெட்டரா பண்ணி தான் பஞ்சாப் வின் பண்ணிருக்கலாம். எண்ட் ஆஃப் தி டே டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ்.